பொழுது மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான். அதே போல கன்யா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்பொழுது மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உதாரணமாக மறைவு பெறாமல், உதாரணமாக மேஷ லக்னத்தில் பிறந்து மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் சுக்கிர பகவானிற்கு உண்டான மரமான புளிய மரத்திற்கு வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் தண்ணீரோ அல்லது சாதாரண ஒரு தண்ணீரை ஊற்றி வளர்த்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருக்கு தன ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் ஒரு விஷயத்தை சொல்கின்றோம் என்றால் அதற்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஆதாரமும் மிகவும் முக்கியம். அந்த வகையிலே நாம் எந்த இடத்தில் இந்த விஷயங்களை கையாள முடியும் என்றால், உதாரணமாக இரண்டாம் அதிபதி